السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, யாழ் கல்வி தோறும் நடத்தக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் அகீதாவை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அகீதாவை பற்றிய தவறான அணுகுமுறைகள் என்ற இந்த தலைப்பு பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம், எது சரியான அகீதா என்பதையும் எது தவறான அகீதா என்பதையும் இந்த இடத்தில் நான் விளங்கப்படுத்துவதற்கல்ல. காரணம், அதற்குரிய நேரம் இந்த இடத்திலே போதாது. அகீதா என்ற அந்த பதம் இஸ்லாமிய நம்பிக்கை பகுதியில் ஒரு மிக நீண்ட ஒரு விரிந்த ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அகீதாவை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்கின்ற இந்த தலைப்பை இட்டு சில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில உதாரணங்களை முன்வைத்து எப்படியெல்லாம் அகீதாவில் தவறு வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லுவதுடன் இன்றைய கால சூழலை கொஞ்சம் முன்னிடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது சரியான மார்க்கத்தை படிக்க வேண்டும், சரியான விஷயங்களை படிக்க வேண்டும், சரியானதை சொல்லுகின்றவர்கள் யார், உண்மையை சொல்லுகின்றவர்கள் யார் என்று தேடி போய் எங்கேயோ ஒரு ஊரிலே அல்லாவது எங்கேயாவது ஒரு நாட்டிலே ஒருவரோ இருவரோ என்று பேசக்கூடிய அமைப்பில் தெரிந்தவர்கள் கூட வெளிப்படையாக பேச அஞ்சுகின்ற அமைப்பில் ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாம் உண்மை இதுதான் என்பதை மக்கள் உறுதியோடு என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அந்த உண்மைக்கு முரண்படக்கூடியவர்கள் தெளிவாக என்ன செய்தார்கள், புரிந்து கொள்ளப்பட்டார்கள். இது உண்மை, இது பாத்தில் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு சரியான ஒரு அடையாளம் இருக்கு. என்னதான் அதாவது உண்மை என்கின்ற அம்சம் இருந்தாலும் கூட அந்த உண்மையை புரிந்து கொள்ள, அந்த ஹக்கை புரிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. எல்லோரும் பெரிய ஆய்வாளர்களாகவும் எல்லோரும் பெரிய சிந்தனையாளர்களாகவும் எல்லோரும் ஆய்வு செய்துதான் உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே என்ன செய்து கொள்ள மாட்டார்கள், கொஞ்சம் பேரை தவிர வேறு யாரும் மேல்வழியில் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், மன்னர் ஹெர்கல் என்ன செய்கிறார், உண்மையை விசாரிக்கிற நேரத்தில் உண்மைக்கான அடையாளங்களை என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். அந்த நபி உண்மை சொல்லுகிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த நபியை பற்றிய சில விஷயங்களை என்ன செய்கிறார், அவர் விசாரிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி, அதாவது அவரோடு சேர்ந்தவர்கள் திருப்பி வெளியேறினார்களா, அவரை விட்டு சென்று விட்டார்களா, முர்த்தத்தாகி மாறினார்களா, இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற யுத்தங்களில் தோல்வி வெற்றி எப்படி இருக்கிறது, இவர்களுடைய பரம்பரையில் யாராவது நபித்துவத்தை வாதாடி இருக்கிறார்களா, இந்த மாதிரி என்ன செய்கிறார், 2-3 கேள்விகளை என்ன செய்கிறார் அவர் கேட்கிறார். எதற்காக கேட்டார், ஒரு செய்தி உண்மை என்று அறிந்து கொள்வதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த அடையாளங்கள் பாத்திலுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அடையாளங்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய வாதாட்டங்கள் மூலமும் பெரும் பலத்தை பயன்படுத்தியும் ஒரு கருத்து, தவறான கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கு அந்த அடையாளங்கள் என்ன செய்யாது, இருக்காது. உண்மைக்குரிய அடையாளம் அது உண்மைக்கு மட்டும்தான் என்ன செய்யும், இருக்கும். அதிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, கலத்து வைக்கவில்லை. அப்படின்னா என்ன, கலப்பு வைக்கவில்லை, ஒன்றோடு கலந்து கொண்டிருக்க வைக்கவில்லை. உண்மையா பொய்யாண்டு புரிந்து கொண்டிருக்க சில பொழுதுகள் கன்ஃபியூஸான நிலைமைகள் ஏற்பட்டாலும் கூட அடையாளங்களில் எல்லாம் என்ன செய்யவில்லை, எந்த விதமான கலப்பும் வைக்கவில்லை. அதனால் ஒரு காலத்திலே உண்மையை பேசுகிற நேரத்தில், மார்க்கத்தை பேசுகிற நேரத்தில் அறிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருந்தது. என்ன தெரியுமா, உண்மையை பேசுகின்றவர்கள் தைரியமாக பேசினார்கள். அதற்காக சொத்து, சுகம், பதவி, பெயர்கள் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருந்தார்கள். அவர்களோடு புறப்படக்கூடியவர்கள் பொருளாதாரத்துக்காகத்தான் புறப்படுகிறார்கள், பதவிக்காகத்தான் புறப்படுகிறார்கள், பட்டத்துக்காகத்தான் புறப்படுகிறார்கள், தங்கள் கௌரவத்திற்காகத்தான் புறப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தெளிவாக செய்வது அவைகள் எல்லாம் இருந்தன. ஆனால்
இன்றைய காலத்திலே உள்ள நிலை என்னவென்று சொன்னால் அதுவல்ல. இந்த அடையாளம் என்ன செய்தது? இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட வேண்டிய அமைப்பில் இவைகள் நாம் இந்த அன்றைக்கு தேடிய உண்மையுடைய அடையாளம் இன்று உண்மை என்று பேசக்கூடியவர்களுக்கு நிறைய காணப்படாமல் இருப்பதை நாங்கள் என்ன செய்வோம் பார்க்கிறோம். இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு என்ன, நாங்கள் தான் உண்மை சொல்லுகிறோம் என்று எந்த உண்மையை மக்கள் ஏற்று வந்தார்களோ அவர்களுக்குள்ளே 1000 உண்மையாளர்கள் நாங்கள் தான் என்று வாதிக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்திருக்கிறார்கள் இன்று உருவாகி பல்வேறு கூறுபட்ட நிலையில் இஸ்லாமிய உம்மத் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இலங்கை, இந்தியா இது மட்டும் வைத்து பேசவில்லை, முழு உலகையே வைத்து நான் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இஸ்லாமிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு நல்ல தோதுவான நிலை ஏற்பட்டு ஒரு மந்தகரமான நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் இப்பொழுது ஓரளவு எழுப்பி என்ன செய்கிறது வருகிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய அறிவை படித்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன, எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து யார் உண்மையை படிக்க வேண்டுமோ அங்கிருந்து எல்லாம் என்ன செய்யலாம், உண்மையை படிக்கலாம் என்கின்ற அளவில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், எது உண்மை என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்கின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி மாறி வருகிறது. ஏன் அப்படி மாறுகிறார்கள் தெரியுமா? ஒரு சில கட்டுரைகள், ஒரு சில மார்க்க உரைகள், ஒரு சில வழிகாட்டல்களை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இதுதான் இந்த அகீதாவுடைய விஷயத்தில் உண்மையாக இருக்கும் என்று உறுதியாக நம்பி அதை செயல்படுத்தி வருகிறார். ஒரு வருடம் போகிறது, திருப்பி என்ன செய்கிறது, இன்னொரு வாதாட்டம் அல்லது இன்னொரு முன்வைப்பு, இன்னொரு கொள்கை வழிகாட்டல் இன்னொருவர் என்ன செய்கிறார் முன்வைக்கிறார். அது நேர் மாற்றமாக இதுக்கு மறுப்பாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிற அதை பார்க்கிற நேரத்தில் இது முழுமையாக பிழை, இதுதான் சரி என்கிற நிலைமைக்கு அவர் என்ன செய்கிறார் வருகிறார். இன்னொரு வருடத்தில் இதே மாதிரியான ஒரு ஆர்டிக்கலோ அல்லது இது மாதிரியான ஒரு வாதாட்டமோ முன்வைக்கிற நேரத்தில் பொதுவாக மனிதன் அடுத்ததுக்கு என்ன நிலைமைக்கு போக சொல்லுவோம், இதுக்கு பிறகு எதுவுமே வாசிக்கிறது. மனிதன் போகக்கூடிய இயல்பான அவன் இது நம்ம மறக்க முடியாது. நம்ம என்னதான் நீங்க ஆய்வு செய்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மென்டலுக்கு என்ன செய்ய, மென்டாலிட்டிக்கு அவன் போய் ஆழ்வான். இதுக்கு பிறகு எதுவும் வாசிக்க கூடாது, இதற்கு பின்னால் எதுவும் வாசிக்க நம்ம ஒன்றை தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, புதிதாக ஒன்றை தேடக்கூடாது என்ற முடிவுக்கு என்ன செஞ்சிருக்கான் போய்விடுகிறான். இது ஒரு விஷயத்தில் இருந்தா பரவாயில்லை, மார்க்கத்துடைய எல்லா பகுதிகளிலும் அதுவும் உண்மை பேசுவார்கள் அல்லது உண்மை பேசக்கூடிய சூழலுக்கு தான் இருக்கிறது என்று நம்பக்கூடிய இடங்களிலிருந்து இது போன்ற நிலைகள் வருமாக இருந்தால் மக்கள் என்ன செய்வார்கள், அதாவது உண்மையும் பொய்யும் என்பது ஒன்றோடு கலந்துவிட்டு நிலை உருவாகினால், மக்களால் உண்மையை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை உருவாகினால் கடைசியில் என்ன நடக்கும், உண்மையை தேடக்கூடியவர்கள், உண்மை படிக்கக்கூடியவர்கள், உண்மை சொல்லக்கூடியவர்கள் தூரமாக வேண்டிய நிலை என்ன செய்யும் ஏற்படும். நான் இங்கே சொல்ல வருவது என்ன தெரியுமா, இன்றைய கால சூழல் ஒரு 200-300 வருடங்களில் இருந்து ஒரு இஸ்லாமிய எழுச்சிக்குரிய கால சூழலாக வந்தால் சிறந்த முறையில் மார்க்க அறிவு உலக ரீதியாக முன்வைக்கப்படக்கூடிய அளவில் மீடியா மயப்படுத்தப்பட்ட லெவலில் இன்றைக்கு வளர்ந்து வந்தாலும் மக்கள் இன்றைக்கு எங்க போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அறிவு வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது. ஆனால் மக்கள் எதிரும் ஒரு திடமான நம்பிக்கை இல்லாத நிலையில் நிறைய என்ன செய்கிறார்கள், ஆங்காங்கே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் உண்மையை அறிய நினைக்கக்கூடியவர்கள் சில முடிவுகள் எடுத்து ஆக வேண்டும், சில நிலைகளுக்கு வந்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை என்ன செய்வோம் தெரியுமா, ஷைத்தான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஷைத்தான் அந்த அவநம்பிக்கை என்ன செய்வான், ஒரு சின்ன அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் போதுமானது, ஷைத்தான் அந்த இடத்துல என்ன செய்ய இஷ்டப்படுவான். ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டாலே போதுமானது, அந்த இடத்துல இருந்து ஷைத்தான் என்ன செய்வான், ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வான் எடுக்க ஆரம்பிப்பான். கடைசியில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம், ஒரு சிலர் மார்க்க பயான் எழுப்பாங்க, மார்க்க உரை எழுப்பாங்க, அல்லது வாங்க பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டோம்னு சொன்னா எந்த லெவலுக்கு ஆயிட்டாங்கன்னா மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி, மார்க்க பிரச்சாரங்களை விட்டு ஒதுங்கி எங்கேயும் சம்மந்தப்படுறதில்லை, ஒதுங்கிற லெவலுக்கு என்ன செய்யலாம், சில மக்கள் தவாவோட சம்பந்தம் இல்லாத லெவலுக்கு வியாபாரம் அப்படியே போயிட்டாங்க. அவங்கள அழைச்சா எங்களை கூப்பிடாங்க, நாங்களே இந்த ஒரு வாரத்தில் என்னது இதுல முழுமையா ஈடுபட்டவர்கள் தான், ஆரம்ப காலத்தில் இதுல முழுமையா என்ன செய்தவர்கள் ஈடுபட்டவர்கள். இன்றைக்கு நம்ம என்னது இந்த இடத்துக்கு வராமிக்கிறது, நீங்கள் ஈடுபட்டு திருப்பி எங்களோட வந்து செஞ்சு கொள்வீங்க, சேர்த்து கொள்வீர்கள் என்று இந்த ஆளுடைய விரக்தி என்ன செய்யறாங்க, இந்த வியாபாரத்துல போய் மூழ்கி அப்படின்னா இவங்க தலையில என்ன செய்யறாங்க போடுறத பார்க்கும். என்ன காரணம், அவனுக்கு கிடைச்ச கசப்பான அனுபவம், அவனுடைய வாத பிழை, ஆனால் அவருக்கு கிடைத்த கசப்பான அனுபவம் என்ன செய்கிறது, இன்னொரு முறை அந்த லெவலுக்கு உருவாக்குவதை நாங்கள் என்ன செய்வோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது சிலருக்கு
எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள முடிந்த அளவு எமது கொள்கை எமது சரியான வழிமுறை தற்காத்துக் கொள்ள என்ன வழி? இந்த மாதிரியான ஒரு ஃபித்னாவுடைய சூழலில் ஆய்வு என்று நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஆய்வு படிப்பும் எங்களுக்கு உறுதியை தராது விட்டால், ஒரு நிலையை தராது விட்டால், நாளுக்கு நாள் இன்னொரு நிலையை எடுக்க சொல்லும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்? அறிவிலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை என்ன செய்யும்? நம்மளுக்கு ஒரு இந்த நிலை நம்மளுக்கு மாற வேண்டும் என்றால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்தில் நமக்கு தேவை. அதைத்தான் நான் இஹ்லாஸ் உள்ள மக்களுக்கு, உண்மையை தேட வேண்டும் என்ற ஆசை உள்ள மக்களுக்காக வேண்டிய இந்த சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயங்களில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய வழிகாட்டு. ஃபித்னாவுடைய சூழல் நாங்கள் தவறான அணுகுமுறைகளுக்கு போகாமல் இருக்க என்ன வழி என்பதற்காக சில விஷயங்களை நான் சொல்லி காட்டலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது முதலாவது அடிப்படைக்கு மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மட்டும்தான் ஒருவனை வழி தவற செய்ய முடியும், ஒருவனை நேர்வழிப்படுத்த முடியும். ஒருவர் சாதாரண இல்முடன் அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்யலாம்? நேர்வழி பக்கம் நடத்தி செல்லலாம். அறிவோடு அல்லாஹ் தஆலா நினைத்தால் ஒருவரை வழிகெடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றார், அபல்லஹுல்லாஹு அலா இல்மி. அறிவோடு சேர்த்து அல்லாஹ் வழிகெடுத்தார். அல்லாஹ் தஆலா அறிவு கொடுத்து அவரை வழி தவற செய்தார். இஸ்லாமிய வரலாற்றை நிறைய நாங்கள் செய்வோம் பார்ப்போம். இஸ்லாத்துக்குள்ளவங்களை மட்டும் இது சொல்லல, இஸ்லாத்துக்கு வெளியே பெரிய ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். ஆனா என்ன செய்யாது? அவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வழி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அபல்லஹுல்லாஹு அலா இல்மி. அறிவு இருக்குது, ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டார்? வழி தவறு செய்து விட்டார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹிதாயத் என்பது, நேர்வழி காட்டல் என்பது யாருடைய கையில் உள்ள விஷயம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கையில் உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா நினைத்தால் அறிவு சாதாரணமாக உள்ளவருக்கும் சரியான வழியை காட்டி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவான். அல்லாஹ் தஆலா நாடினார் என்று சொன்னால் அறிவை நிறைய கொடுத்து வழி தவற செய்து விடுவான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் எங்களுக்கு குர்ஆனிலே ஹிதாயத் சம்பந்தமாக நிறையவே பேசப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஹிதாயத் என்பது ஒரு தனி தலைப்பு. ஹிதாயத் என்பது ஒரு தனி தலைப்பான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், எமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த தினந்தோறும் கேட்க சொன்ன துஆக்களில் நாம் இது போன்ற ஒரு துஆ கேட்போம் என்று சொல்ல முடியாது. எது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. நான் கேட்கிறேன், கேட்கின்றவர்கள் யார்? தாவீர்களா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 17 முறைக்கு மேலாக கேட்கின்றவர்கள் யார்? முஸ்லிம். அப்ப அவங்க எதுல இருக்கிறாங்க? ஹிதாயத்துல இல்லையா? அவர்கள் எல்லோரும் ஹிதாயத்துல தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் ஹிதாயத் என்பது இருக்கிற ஹிதாயத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு முஸ்லிம் என்னது வழி தவறாமல் ஹிதாயத் அவருக்கு மேலதிகமாகவும் தேவை. இதனால்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல, நமக்கு மூசா ஹிதாயத் கிடைச்சது, அவருக்கு ஹிதாயத் கிடைக்கிற வார்த்தையை ஹிதாயத் சரியா வழங்கி நம்ம சொல்லல. ஆனா ஹிதாயத் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையை நம்ம தொழுகையில் இருக்கிறவங்க கேட்கிறோம். 17 முறைக்கு மேலாக என்ன செய்யணும்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செய்யணும்? நம்ம கேட்கதான் செய்யணும். அப்ப இஹ்தினஸ் ஸிராத் எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று சொன்னால், இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுதினம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இது பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு விஷயம். ஹிதாயத் நான் கேட்கிற 17 முறை நம்ம இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்றோம்னா, அதை என்றைக்காவது அன்றைய ஹிதாயத் நமக்கு கிடைச்சா ஃபீல் பண்ணிக்கணும். நல்லா மாதிரி புரிஞ்சுக்காங்க. நம்ம எந்த துவா கேட்டா அடுத்து என்ன யோசிக்கணும்? கிடைச்சதான்னு பார்ப்போம். அப்படித்தானே? பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா கேட்கிறோம், அடுத்து என்ன பார்ப்போம்? அது தீர்ந்துதா? அதே போல என்ன வாழ்க்கையோட குடும்பவியல் விஷயமா அல்ல வைக்கணும், அடுத்த என்ன பார்ப்போம்? அது கிடைச்சதா? அதானே பார்ப்போம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேர்வழி காட்டுவாயாக. என்றைக்கா யோசிக்கணும் கிடைச்சதானே? அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுல எங்களுக்கு இஹ்திமாம் கவனமே இல்லை. ஆனால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கிற துஆ எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, அந்த தினமும் நாங்கள் நேர்வழி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு நமது சிந்தனையில் இருக்கும். யா அல்லாஹ், எப்பொழுதும் எனக்கு நேர்வழி தேவை, எப்பொழுதும் நேர்வழி தேவை. நேர்வழி என்பது ஆய்வாலும் அறிவாலும் வழிகாட்டலாலும் அல்ல, முதலாவது எங்களுக்கு கிடைக்கும். மிக மிக பேசிக்காக பதிவு வச்சுக்கிட்டேன்.
எப்பொழுது ஒரு ஆய்வு வாசித்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஒரு ஆய்வு மூலம் உங்களை தவறவே செய்யலாம், வேற எங்கேயோ செய்யலாம், உங்களை கொண்டு போகலாம். முதல் அம்சம் இல்மு முக்கியம். ஆனா முதல் அம்சம் எதை கொண்டு கொள்ள வேண்டும்? ஹிதாயத் என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடியது. எனவே அடுத்த நாம் ஹிதனஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோம்? ஹிதாயத்தை கேட்கிறோம். எனவே அந்த ஹிதாயத் சம்பந்தமான சிந்தனை நமது மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எப்பொழுதும் என்னை ஹிதாயத் நேர் வழியிலே என்ன செய், என்னை வைத்துக் கொள், ஹுதா அதிலே என்ன செய், என்னை வைத்துவிடு கேட்கிறோம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் ஊரிலும் விடாமல் தொழுத 2 சுன்னத் தொழுகைகள் இருக்கின்றன. என்ன அந்த 2 சுன்னத் தொழுகைகள்? ஃபஜ்ருடைய சுன்னா, இரண்டாவது வித்ர். ஃபஜ்ருடைய சுன்னா ஒன்று, இரண்டாவது வித்ர். அப்ப இந்த ரெண்டுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரிலே தக்பீர் கட்டின பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே கேட்கக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான் தக்பீர் கட்டிய பின்னால் என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون واهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. இந்த துஆ பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்டதே நேர்வழியில டோட்டல் துஆ, முழு துஆவையும் கருத்து முரண்பாட சொல்லி நேர்வழியை கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் சரியான ஹதீஸ்ல என்ன செய்யும் நேர பார்க்கணும். ஜிப்ரீலுடைய இறைவனை, மீகாயிலுடைய இறைவனை, இஸ்ராஃபீலுடைய இறைவனை, உனது வானங்களை பூமியை படைத்தவனை, நீ உனது அடியார்கள் கருத்து முரண்பாடுகின்ற பொழுது நீதான் தீர்ப்பளிக்கிறாய். உனது அடியார்கள் கருத்து முரண்பாடுனே ஃபிக்ஹுக்குள்ள போயிடக்கூடாது. கருத்து முரண்பாடு என்று நான் சொல்வது உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முரண்பாடு. இந்த முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவன் யாரு? நீதான் தீர்ப்பளிக்கிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யஹ்தலிஃபூன். அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றவற்றை நீதான் தீர்ப்பளிக்கிறாய். எனவே வஹ்தினி லிமஹ்துலிஃப ஃபீஹி மினல் ஹக். எந்த உண்மையில் அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு வழிகாட்டு. எந்த உண்மையா இல்லையா என்று எதிரே அவர்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு நீ வழிகாட்டு. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். ஏனென்றால் நீதான் நாடியவர்களை நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். அங்க பாருங்க, இலா ஸிராத்தின் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுதான் நம்ம முதலாவது நினைக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம நம்ம அந்த ஆய்வை சரியாக வாசித்தோம், இந்த விஷயங்களை நம்ம பெருசாக என்ன செய்தோம், அலசினோம், ஒப்பிட்டு செஞ்சோம். ஒப்பீட்டோட எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ் மனிதவரை நினைச்சாங்களே மனிதவரை செஞ்சிருவான் அல்லாஹ். அதனாலதான் எந்த ஒரு மார்க்க உரைக்கு முன்னாலும் கேட்பவர்களுக்கு முன்னால் பேசுறோம் என்று சொல்லணும் நான் நினைக்கிறோம். வழிகாட்டல்களை கிடைச்சி மையஹதி இல்லாஹ் ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ பயான் பண்ணி எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. அதான் அது என்ன சொல்றது வசனம்? மையஹதி இல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ ஃபலா முதில்ல லஹு, அவரை வழிதவற செய்கிறவன் யாரும் கிடையாது. வ மை யுத்லில், எவரை அல்லாஹ் தஆலா வழிதவற செய்து விட்டானோ அவர்களை என்ன செய்ய முடியாது. நல்ல பயான் நல்ல விளங்கப்படுத்தி அவர்களை என்னதான் பேசினாலும் என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மார்க்க உரைக்கு முன்னாலும் மையஹதி இல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. நீ வழிதவற செய்ய நினைச்சாலும் கேட்கிறவங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உன்னோட ஜஹாலத்து போய் அவர்களை வழி செய்யவும் செய்யாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டினான்னு சொன்னா நீ வழிகேடு சம்பந்தமா நான் ஃபுல்லா பேசினாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, வழித வர மாட்டார்கள். இது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நம்ம அதுல சொல்றோம் என்று சொன்னால், ஒரு உரைக்கு முன்னால் சொன்னோம், ஹிதாயத் எங்கெல்லாம் சம்பந்தப்படுதுன்னு நான் எவ்வளவு சம்பந்தம். நம்ம எப்பயாவது ஒரு உண்மையை தேடுகிற நேரத்தில் இது பற்றி யோசிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? குறைவு, விகிதாசாரம் குறைவு. அப்படியே சிந்திக்கின்றவர்களும் சிந்திக்கின்ற விகிதாசாரம் குறைவு. புரிஞ்சுக்கிறோம்? சிந்திக்கின்ற விகிதாசாரத்தில் உள்ளவர்கள் குறைவு. அப்படி ஹிதாயத்தை பற்றி சிந்திக்கின்றவர்களும் இதை சம்பந்தப்படுத்தி சிந்திக்கின்ற விகிதாசாரம் குறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது மனதிலே பதிய வேண்டும், நேர்வழி என்பது ஆய்வாலும் பெரிய பெரிய விஷயங்களால் முதலாவது எங்களுக்கு வருவது கிடையாது. முதல் அம்சமே ரப்புல் ஆலமீன் எமக்கு ஹிதாயத் செய்ய நாட வேண்டும் என்கிற இடத்திலே தான் செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அறிவளித்தும் ஒருவனை வழிதவற செய்யலாம், அறிவில்லாமலும் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், இந்த ஒளிக்குள் என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லாஹ் தஆலா எண்ணங்களை அறிந்தார். அல்லாஹ் தஆலா எண்ணங்களை அறிந்தார். முதலாக இதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன?
நம்ம குர்ஆன்ல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று வளமையாக ஓதுறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரிலே இந்த மாதிரி எனக்கு தஹ்தீமன் தஷா இலா ஸிராத்தில் முஸ்தகீம் சொன்னது. நபி அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆக்கள் வந்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், போதும் என்ற மனப்பான்மையை கேட்கிறேன், திருப்தியை கேட்கிறேன், பேணுதலை கேட்கிறேன். அந்த துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன் என்று துஆ. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். இதிலேயே இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹிதாயத்துத் தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டாக சொல்வார்கள். ஹிதாயத்துத் தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் சொல்வார்கள். அதாவது இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தில் முஸ்தகீம். அல்லாஹ் பார்த்து என்ன சொல்றோம், யா அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு என்ன செய்கிறாய், நேரான பாதையில் வழிகாட்டுகிறாய். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள். நபி அவர்கள் துஆல என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ நேரான வழியை காட்டுகிறாய். இப்போ என்ன இத வந்து நம்ம எப்படி எழுதணும், அல்லாஹ் தஆலாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல சொல்றாங்க, நம்ம துஆவுல என்ன சொல்லணும், இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தில் முஸ்தகீம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், முஹம்மதே நீங்கள் நேர் வழி காட்டுகிறீர்கள், நீங்கள் நேரான பாதையில் வழிகாட்டுகிறீர்கள். இதனால தான் ஹிதாயத்தினுடைய குர்ஆனுடைய சொல்லை இரண்டாக பிரித்து இஸ்லாமிய அறிஞர்கள் செய்வார்கள், விளங்கப்படுத்துவாங்க. ஏன் இரண்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹிதாயத்துத் தௌஃபீக், அல்லாஹ் தஆலா ஹிதாயத் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகிறார், அவருக்கு நேர்வழியில வந்து அடைகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர் நேர்வழி அவருக்கு கிடைச்சது, அவர் அதை ஏற்றுக்கொள்வார், அவர் அதுக்குள்ள வந்துருவார், அந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்வார், அதை நடைமுறைப்படுத்திடுவார். இதுதான் ஹிதாயத்துத் தௌஃபீக். தௌஃபீக் என்ற அல்லாஹ்வுடைய வழிகாட்டு, அல்லாஹ் தஆலா அதன் பக்கம் பொருத்தத்தை வைக்கிறது. ஹிதாயத்துல் பயான் என்றால் நாங்கள் என்ன செய்யறது, என்ன விளங்கப்படுத்துறது. நீங்க ஒருவருக்கு சொல்றீங்களா, என்ன ஹிதாயத்துல் பயான் விளங்கப்படுத்த முடியுமே ஒழிய என்ன விளங்கப்படுத்தினாலும் ஹிதாயத்துல் தௌஃபீக் இருந்தால்தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்க நாடினால்தான் அவர் என்ன செய்வார், வருவார். 20 வருஷமா புத்தர் பிரச்சாரம் செஞ்சிருப்பாரு, அவருக்கு விளங்கவே விளங்காது. 21வது வருஷம் வந்தார், எனக்கு இப்பதான் விளங்கிச்சிருப்பாரு. அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க, 20 வருஷமா நான் என்னவெல்லாம் விளங்கப்படுத்தி விளங்கல, எப்படி இந்த ஒரு விஷயம் விளங்கிச்சு. அல்லாஹ் தஆலா நினைச்சா அந்த நிமிடத்துல என்ன செய்வான், அவனுடைய சிந்தனை என்ன செய்வான், திறந்து விடுகிறான். இது சொல்ற ஹிதாயத்துல் தௌஃபீக். நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றது ஹிதாயத்துல் பயான். ஒரு மனிதருக்கு நம்ம விளங்கப்படுத்துறது சொல்றது ஹிதாயத்துல் பயான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாட்டில் ஒரு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக ஆர்வப்பட்ட ஒரு மனிதர் யார், அபூ தாலிப். அபூ தாலிபுடைய மரணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன், நான் தடுக்கப்படாத வரைக்கும் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை வந்து தடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு வாக்காக இருந்தது, அல்லாஹ் தஆலா அதை விளையாட்டு விளங்கப்படுத்தணும் கேட்கவில்லைன்னு சொன்னான். அப்ப சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே நீங்க விரும்பினவர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இன்னொரு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நீங்கள் நேரான பாதையில் வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு வந்து நேர்வழியில கொண்டு போய் சேர்த்து முடியாது, நீங்க விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழியில் சேர்த்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நேர்வழியை காட்டுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் எங்களுக்கு ஹிதாயத்தை தருகிறான். நாங்க எவ்வளவு பெரிய அறிவுடையவர்களாக இருந்தாலும் நம்ம இல்முல ஒரு சின்ன பெருமை கொண்டுட்டோம்டா அல்லாஹ் தஆலா அப்படியே எங்களை திருப்புறதுக்கு சக்தி உள்ளது. இதே இல்மோட என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, ஏன்னா அப்படியே டைவர்ட் பண்ணுவதற்கு முழுமையான ஆற்றல் உள்ளவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்க வந்து பெரிய அளவோட சிந்திப்போம், நுட்பமாக எங்களோட மூளை என்ன செய்யும், குருடாகிட்டே போயிடும், அவ்வளவுதான். அதற்கு அந்த நுட்பமான விஷயங்களை வைத்து திருப்புகின்ற சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில என்ன செய்வது, இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது தெரியுமா, இல்முக்கு முன்னால் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தர. நீ ஹிதாயத்தை தரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு நேர்வழி காட்ட முடியாது. இந்த அதாவது நேர்வழியை நம்ம அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல பார்க்கிறோம். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ தர் அல்-கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்லுக்கும் தால், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள். அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்ற மக்களை பார்த்து, குல்லுக்கும் தால், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான், இல்லாமன் ஹதைத்து, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர, உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். ஃபஸ்தஹ்து
எனவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கிறது அற்புதமானது. சில பொழுதுகளில் நம்ம மார்க்க விஷயத்தை சரியாகவே இருக்கும், சரியான தெளிவோடு அல்லாஹ் தஆலா ஒரு பொருளாதார நெருக்கடியை நம்மளுக்கு கொண்டு வருவான், அப்படி ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவான். அல்லது வழிதவற வைக்கிறமா பெரிய பதவியில கொடுப்பான். அல்லாஹ் தஆலா வழிதவற செய்து வெறுமனே அறிவாக மட்டுமல்ல, ஒருவர் அல்லாஹ் தஆலா வந்து அவருடைய நன்றிகெட்ட குணத்துக்காக வழிதவற செய்யணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அறிவை அப்படியே வச்சு உங்களுக்கு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட் எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஆசையை தந்துட்டான்னு சொன்னா முதலாவது மனசுக்குள்ள எது வரும்? இப்படியா இந்த இடத்தை பாதுகாத்துக்கணும். அப்ப நீங்க ஹக்காவா பேச வேண்டிய சில கட்டங்கள் வரும். என்ன நினைக்கும்? சீட்டு போயிடும். நம்ம 45 வருஷமா ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஒரு உண்மையை சொல்றதுனால விட்டுருவோம், விட்டு கொடுத்து விடுவோம் என்கின்ற மனோபாவம் என்ன செய்யும்? ஏற்படுமா இல்லையா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை வழிதவற செய்வான் என்று சொன்னால் அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் ஹிதாயத். எங்களுக்கு தேவையானது ஹிதாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்பொழுது சொல்ல வருகிற விஷயம் ஆய்வு இல்மை தேடி நேர்வழி அடைந்து கொள்கின்ற ஒரு பகுதி அல்ல. நாம் தவறிவிடாமல் இருப்பதற்கு நாங்கள் அப்படி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஆய்வுகள் வந்து தலையில குவிந்து மோதினாலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக சொல்ல வருகிறேன். அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? நாம் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை இதான் உண்மை என்ற இடத்துக்கு அடைவதாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் இஹ்லாஸாக தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இரண்டாவது அம்சம், எங்களுடைய நோக்கத்தில் இஹ்லாஸ் என்பதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது, எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்பொழுதுமே நேர்வழி என்கின்ற அம்சம், அதாவது நேர்வழி என்கின்ற அம்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஹ்லாஸ் என்கின்ற ஒரு பகுதியை என்ன செய்யலாம் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நாம் இஹ்லாஸோடு இருந்து அதற்குரிய நேர்வழி நமக்கு கிடைக்காது விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த இஹ்லாஸை காரணமாக வைத்து நம்மை மன்னிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இஹ்லாஸை காரணமாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பனு இஸ்ரவேல் ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் தனது மக்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்றார்? நான் வந்து இனி அதெல்லாம் துதப்பேன், நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், இந்த செய்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கதிரல்லாஹு அலைஹி வ யுஅதிபனி அதாபன் லா யுஅதிபன் அஹத மினல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா என்னை பிடிப்பான் என்று சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பிடிப்பான் என்று சொன்னார், நான் செய்த பாவங்களுக்காக இந்த உலகத்தில் எவரையும் தண்டிக்காத அளவில் அல்லாஹ் என்னை தண்டிப்பான். இந்த உலகத்தில் எவரையும் தண்டிக்காத அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தண்டிப்பான். அதனால ஃபைதா அனமித்து, நான் மரணித்தால் ஃபஹுதூனி, என்னை எடுங்கள், ஃபஹர்ரிகூனி, என்னை எரியுங்கள், ஃபதுரூனி, என்னை என்ன செய்ய காட்டிலே அப்படியே தூரு. அப்ப நான் முழுமையாக எல்லாம் போயிடுவேன். மறுபடியும் நான் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? என்னை எழுப்ப மாட்டான். அல்லாஹ் எழுப்ப மாட்டான், எழுப்புவான். கண்களுக்கு துகள்கள் விளங்காமல் போனதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துகள்களை சேர்க்கக்கூடிய சக்தியோடு உள்ளவர், அதை பழைய நிலைக்கு மாற்றக்கூடிய சக்தியோடு உள்ளவர். நாளை மறுமை அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான், விசாரிப்பான். ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை செய்வார்? அவர் செய்தது சரியான வேலையா தவறான வேலையா? அவர் செய்த மிகப்பெரிய ஒரு வழிகேடான குஃப்ரான ஒரு வேலை. அவர் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் என்னை எழுப்ப மாட்டான் இப்படி செஞ்சா நினைத்தது ஒரு குஃப்ரான வேலை. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எழுப்புவான், கேட்பான், ஏன் இப்படி செய்தேன்னு கேட்பான். அதற்கு அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஹஷீத் யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை நினைத்தேன், நீ தண்டித்தால் எப்படி இருக்கும்னு நினைத்து பார்த்தேன், பயந்துட்டேன். எனக்கு இதன் தவிர அந்த நிமிடத்தில் என்னது எனக்கு வேறு வழிவிலக்கு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், பி ஹஷ்யதிக இய்யா, நீ என்னை பயந்ததன் காரணமாக கஃபர்து லக வ அஸல்துக ஜன்னா, உனது பாவங்களை மன்னித்து உன்னை சொர்க்கத்திற்கு நான் அனுப்பி விடுகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நான் கேட்கிறேன், இவ்வளவு குஃப்ரை செய்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு வழங்கினான்னு சொன்னால் அவருடைய இஹ்லாஸுடைய ஆழம் எப்படி இருக்கு நினைச்சுப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விடுதலை என்ன செய்வான்னு சொன்னால் இஹ்லாஸ் என்கின்ற பகுதியின் மூலம் சிலருடைய அறியாமையை கூட அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதன் காரணமாக? இஹ்லாஸின் காரணமாக. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் இவர் இல்மை தேட முயற்சித்தாரா இல்லையா, அவருடைய சூழலில் இருந்ததா இல்லையா, அது என்ன
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி நடத்துவதற்கு காரணமாகும். எவ்வளவுதான் வழிதவறி போன மக்கள் சரி அல்லாஹ் தஆலா நேர்வழி கொண்டு வந்து ஏன் செய்யறான்னு சொல்லுவோம். அவர்கள் வழிதவறி போயிருக்கிற நிலையில் சிந்திக்கின்ற முறையில் என்ன இருந்தது நம்ம மனதில், யா அல்லாஹ் எனக்கு உண்மைதான், எனக்கு இஸ்லாம், நான் இவ்வளவு காலையில் இருந்துட்டேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, நான் இவ்வளவு காலையில் வாழ்ந்துட்டேன் என்பது முக்கியமல்ல, நான் சுமந்து இருக்கக்கூடிய பதவி எனக்கு முக்கியமல்ல, நான் இருக்கக்கூடிய சூழல் எனக்கு முக்கியமல்ல, எனக்கு உண்மை அறிய வேண்டும். உண்மை அறிய வேண்டும் என்றால் வாயால சரியாக சொல்லிடுவாங்க, நான் இஹ்லாஸாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்காக இஹ்லாஸ் நடத்தவில்லை. இஹ்லாஸை அழைக்கிறவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இஹ்லாஸை அழைக்கிறார். உண்மையாகவே நான் அல்லாஹ்வுக்கு முஹ்லிஸாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த இடத்தில் என்னை காப்பான், எங்களை நேர்வழியில் கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அந்த பெண்கள் தவறான நடத்தைக்கு அழைக்கிற நேரத்தில் கூட்டாக நின்று அவ்வளவு தவறான ஒரு சூழலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஒரு துஆ கேட்டார்கள். அவர் அதாவது ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, யா அல்லாஹ் இவர்கள் அழைக்கின்ற இந்த தவறான நடத்தையை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, இவர்கள் அழைக்கின்ற இந்த தவறான நடத்தையை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இஹ்லாஸுடைய உச்சகட்டத்தை நிறுத்தார்கள். எந்த ஒரு மனிதன் அதாவது தனக்கு இந்த உலகத்திலே இன்பம் என்று கருதக்கூடிய ஒரு பாவத்தை விடுவதற்காக கூலி கிடைக்கிறத விரும்புவான். இந்த உலகத்துல இந்த பாவத்தை விட்டதால் பாராட்டியது கிடைக்கிறத விரும்புவான். பாவத்து அவன் சந்தோஷம் என்று காணக்கூடிய ஒரு பாவத்தை வட்டியை நீங்கள் எடுக்காது விட்டால் உங்களுக்கு சிறைச்சாலை கிடைக்க வேண்டாம். என்ன நடக்குங்க? சிறைச்சாலை கிடைக்கும் சொல்றாங்க, அதனால வட்டி எடுக்கிறதா நல்லது, அவசரமா அந்த முடிவு தான் செய்வாங்க, வருவாங்க. ஏன்? மனிதன் இயல்புலேயே அந்த பாவத்தை செய்யக்கூடிய மனோபக்குவம் அங்க இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றது தெரியுமா? இந்த பாவத்தை விடுவதற்கு எனக்கு கூலியல தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தை நான் செய்ய தயாராக. قال رب السجن احب الي مما يدعونني, யாராவது அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது. இந்த இஹ்லாஸ் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லுங்க பாருங்க இந்த வசனத்துல, كذلك لنصرف عنه السوء والفحشاء انه من عبادنا المخلصين. அல்லாஹ் சொல்றார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிதான் தவறான நடத்தைகள், மார்க்கத்துக்கும் அதாவது வழிகேடான நடத்தைகளை விட்டு, மானக்கேடான நடத்தைகளை விட்டு அவரை நாங்கள் திருப்பி சிறையில் அடைத்தோம். ஏன் தெரியுமா? அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருக்கிறார். அல்லாஹ் திசை திருப்பியதற்கு சொன்ன ஒரே காரணம் என்ன? இஹ்லாஸ். அவர் இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்ததனால அவரை நாங்கள் காப்பாற்றணும். அவர் கேட்ட சிறைச்சாலை என்ன செய்து கிடைக்குது. ஆனா எங்களை பிரார்த்தனை எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் இதை செய்ய தயாரில்லைன்னு சொல்லுவோம். ஆழ்மனதால் சொல்லப்பட்டோம். வசனத்தில் சொல்றதுக்காக எப்படி சிறைச்சாலைகள் வராத அப்படி என்று நம்மமான நிலையிலே விளங்கிட்டா. ஆனா அவர் சொல்லுகிறது உண்மையாக சொல்றோம். இன்னும் இபாதிகள் முஹ்லசி, அவர் என்பது இஹ்லாஸ் உள்ள அடியார்கள் ஒருவராக இருந்தார். அதனால அன்புள்ள சகோதரர்களே, நாம் எந்த ஒன்றையும் இலக்காக போகிறோமா, நமது மனசு நம்மளை ஏமாற்றுகிறார் என்பதை பார்த்துக்கணும். நீ உண்மையை தெரிவிக்க போறாய், நீ ஹக்கில் தான் இருக்கிறாய், நீ நேர்மையாக தான் இருக்கிறாய் என்று மனசு சொல்லும். உண்மையாகவே நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் ஹக்கை தெரிவித்தான் போகிறேன், என் நோக்கம் அதுதானா அல்லது எனக்கு வேற இலக்கில் இருக்கின்றன? எனது தலைவர் சொல்வதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது ஊர் மக்கள் சொல்வதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது பள்ளி நிர்வாகம் சொல்வதை காப்பாற்றுகின்ற எண்ணம், எனது இயக்கம் சொல்வதை காப்பாற்றுகின்ற எண்ணம் எனக்கு தெரியாமல் மறைமுகமாக எங்காவது இருக்கிறதா? இப்படி செய்கிறதா? அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நம்ம செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளும் இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நன்மை செய்கிறவர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. அல்லாஹ் தஆலா பேசுவாங்க. எனவே இரண்டாவது சகோதரர்களே, ஹிதாயத்தை இறைவனிடம் கேட்பது அவசியம். இரண்டாவது, நாங்கள் எப்பொழுதும் எமது விஷயங்கள், எமது செயல்பாடுகள், எமது நடவடிக்கைகளில் உண்மையை தேடுகின்ற விஷயத்தில் எதற்காக தேடுகிறோம் என்பது கேள்வி. இஹ்லாஸ் என்பது விஷயம் சரியாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லை, நம்ம வேறு மாதிரி என்ன செய்வோம் போய்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது சகோதரர்கள், நாம் வழிதவறாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு சிறந்த வழிகள் உள்ளன தெரியுமா? எப்பொழுதும் எமது சிந்தனைகளுக்கு ஒரு வரையறை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது சிந்தனைகளுக்கு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள பித்னாவுடைய வேறே அதுதான். நம்ம எல்லாத்துக்கும் வரையறை வைத்திருக்கோம். எதுக்கு மட்டும் வரையறை வைக்கவில்லை? எமது சிந்திக்கின்ற முறைமைக்கு மட்டும் என்ன செய்யல, நாங்கள் வரையறை வைக்கிறோம். எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், அதாவது கண்ணுக்கு நம்ம வரையறை வைத்திருக்கோம். நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும்,
இதற்கு மேலால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடியாத இடத்திலும் காட்சிகள் உண்டு, ஏற்றுக்கணும். அப்படிதானே? நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும், லிமிட்டட். இதற்கெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடியாத இடப்பகுதிகளிலும் நிறைய காட்சிகள் என்ன செய்கின்றன, உண்டு, பார்க்க முடியாது. மறுமையிலே உலகத்திலேயே நம்மளால இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும், லிமிட் வைத்திருக்கும். அதே போல என்ன செய்யணும், செவிக்க செஞ்சுக்கணும், இவ்வளவுதான் லிமிட் வைத்திருக்கும், இதுக்காக ஏறாது அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த லிமிட்டை வச்சுக்கிறது தெரியுமா? நீங்க சொல்றாங்க பூவிரியில ஓசை வந்து ஏன்னா அது உண்மையாக சொல்லுவாங்க. பூவிரியை பெரும் பெரும் பூவைகள் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான பெரிய மெக்கானிசம் தான் என்ன செய்யாமல் காலால் தாங்க முடியாத அளவுக்கான சவுண்ட் தான் என்ன செய்யலாம், பூவிரி தான் ஒரு கருத்து சொல்றாங்க. இது பெரும்பாலும் பொய்யாக தான் இருக்கணும், ஆனால் கருத்து சொல்றாங்க. ஆனா இதை நம்பிடுறாங்க. ஏன்? காதாலும் லிமிட்டா தான் கேட்க முடியும். எப்படி லிமிட் வச்சுக்கிற காதுக்கு, காதுக்கு எவ்வளவு லிமிட், இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும், இதை நம்புற அளவுக்கு நம்ம காதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், லிமிட் வைத்திருக்கோம். இது மாதிரி எல்லாவற்றுக்கும் லிமிட் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் எதுக்கு வைக்கல, சிந்தனைக்கு வைக்கல, வைக்க ரெடி, யோசிச்சு விளங்கலாம். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், யோசித்து யோசித்து விளங்கலாம் என்பதற்காக தான் அல்லாஹ் உள்ளே வந்திருக்கிறார். அதற்கு தான் நம்ம தெரிவித்து வந்திருக்கிறார். அதை மாற்றுகிறது எங்க வாழ்வதல்ல, அதற்கு ஒரு லிமிட் வைத்துக் கொள்ள முடியும். நம்மளால் ஒரு அளவு தான் என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்களும் சிந்திக்க முடியும். எல்லா விஷயங்களும் ஒரு வரையறை இருக்கின்றன என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் வர வேண்டும் இல்லையா? இது எல்லா விஷயங்களும் உலகத்தை யோசித்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எந்த பகுத்தறிவாக, எந்த பெரிய சிந்தனையாக இதை மறக்க மாட்டான், இதை மறக்க மாட்டான். எனக்கு எல்லா விஷயங்களையும் யோசிக்க முடியும் என்ன செய்ய மாட்டான், மறக்க மாட்டான். ஏன் மரணம் இன்றைக்கு வந்து அதாவது ஏதிஸ்ட் எழுதுகிறாங்க, அதாவது நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களுக்கு ஏன் மரணம் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வருது. ஆரோக்கியங்களுக்கு மரணம் வருது, ஆரோக்கியம் இல்லாதவங்க நீங்க சொல்றீங்க சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும், நாம 90 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம், சில வாழ்னா ஆரோக்கியமான அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இது 30 வருஷத்துல செஞ்சிடலாம், போயிடலாம். விஞ்ஞான பகுத்தறிவான சொல்லுங்க என்ன செய்ய மாட்டான், அவனால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பதில் வச்சுக்கலாம், கெமிக்கல் சேஞ்ச் ஆகும், என்னது ரசாயனங்கள் மாற்றம். அதனால அவர் என்ன செய்யறார், மரணித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் பதில் சொல்லியிருந்தார். தமிழ் அன்புள்ள சகோதரர்கள், நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இவைகளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லா பகுத்தறிவாளர்களும் ஏற்றுக்கொள்கிறது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. கவலையான விஷயம், வேதனையான விஷயம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் எங்களுக்கு புது அறிவை நிறைய தந்தது. என்ன செய்யுது, புது அறிவை நிறைய தந்தது. எங்களால் ஆய்வு செய்து போக முடியாதவை பற்றிய அறிவுகளை நிறைய எங்களுக்கு தந்தது. நாங்க போய் ஆய்வு செஞ்சு அடைய முடியாது. மறுமையிலே சொர்க்கத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அடைய முடியுமா, முடியாது. நரகத்தை பற்றிய செய்திகளை ஆய்வு செய்து அறிய முடியுமா, முடியாது. மறுமை நாளில் என்ன 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 நிகழும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா, முடியாது. கபரிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா, முடியாது. அதே போன்று மார்க்க வணக்க வழிபாடுகளிலே இப்படி செய்தால் என்ன நன்மை, இப்படி செய்தால் என்ன தீமை என்கின்ற வழிகாட்டலை ஆய்வு செய்து அறிய முடியுமா, முடியாது. இது எங்க அறியும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட்டு ஒரு இல்மன் என்ன செய்யும், அல்லாஹ் வந்தால் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு இல்மை தந்திருக்கிறார், நம்பி என்ன செய்யும், வழிபடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறார், நம்பி அதை நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நமக்கு பெஸ்ட் கிடைத்த அறிவு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை ஆய்வு செய்ய முடியல. கடந்த கால வரலாறுகளை என்ன செய்யலாம், விஞ்ஞான ஆய்வு செய்ய இல்லை. கடந்த கால வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான சோர்ஸ் தான் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இவைகளெல்லாம் எத்தனையோ அறிவுகள், நாம் ஆய்வு செய்ய முடியாத அறிவுகளை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்கின்றன, தந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த இயல்பான சிந்தனை விளக்கம் அழகான முறையில் காணப்படும். நபித்தோழர்கள் யாரும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத என்ன செய்யல, தலையை போட்டு கேள்வி செய்யல, கேட்கல. நம்மளுக்கு இந்த இடத்துல சிந்திக்க முடியாத இடத்துல செய்யவில்லை, கேள்வி கேட்கிறது ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிற இந்த விஷயத்தில் நபித்தோழர்களுடைய ஒரு கேள்வி நீங்க செய்ய மாட்டீங்க, காரணம் ஏன் கேட்கிறது தெரியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான், அதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதை பற்றி ஆய்வு செய்து நம்பக்கூடிய அமைப்பில் எனக்கு வேற சோசனது இந்த உலகத்தில் இல்லை. அதனால என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்வோம். அப்படித்தானே இந்த அமைப்பிலே நபித்தோழர்கள் ஏற்றுக்கொள்வதால் என்றைக்கு இந்த இஸ்லாமிய உலகத்தில் ஐரோப்பிய உலகத்துக்குள்ள இஸ்லாமிய உலகம் நுழைஞ்சதோ, இன்னும் கிழக்கு உலகத்துக்குள்ள நுழைஞ்சதோ, அங்கே உள்ள வேறு வேறு மொழிகள் உள்ள நூல்கள் அரபு உலகத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டதோ, அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்களா, அந்த அளவை எல்லாம் என்ன செஞ்சது, சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிச்சு இது வந்து நம்மகிட்ட ஒரு சிஸ்டமாக தலையில பதிச்சுட்டு நம்மகிட்ட வந்து
சிஸ்டமாக தலையில பதிந்து விட்டால் அடுத்தது என்ன நம்ம சொல்லுவோம்? அதன் அடிப்படையிலே நாம் என்ன செய்வோம்? சிந்திக்க ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையிலேயே சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்படி சிந்திக்கின்ற கோணம் என்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நுழைய ஆரம்பித்தது, அன்று தொடக்கம் எல்லா விஷயங்களிலும் அர்த்தமற்ற கேள்விகள் உருவாக ஆரம்பிக்கும். அர்த்தமற்ற கேள்விகள் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி உருவாக ஆரம்பித்து இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனையோ விஷயங்கள் நிராகரிக்கும். இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனையோ விஷயங்கள் செய்தன நிராகரிக்கப்பட்டன. அன்புள்ள சகோதரர்களே, இங்கிருந்து தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன. இஸ்லாமிய அறிஞர்கள் நோட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். எதனூடாக? கிரேக்க அளவையில் ஊடாக இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன. காரணம், நம்மளுக்கு தரக்கூடிய அந்த அளவியலை வச்சு நம்ம என்ன செய்வோம்? எல்லா விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு என்ன செய்வோம்? நாங்கள் வருவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திஸ்னா. நாங்கள் குர்ஆன் சுன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறதா, அது எந்த சோர்ஸோட ஒப்பிட இயலாது. நாங்கள் அது தனியான ஒரு சோர்ஸ். நாங்கள் அது தனியான ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார்? ஒரு செய்தி சொல்றார், அவருடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றார்கள். அது வஹி. இந்த வஹியாக வரக்கூடிய செய்தி இன்னொருவரிலிருந்து எடுக்கின்ற செய்தி அல்ல. இன்னொருவரிலிருந்து எடுக்கின்ற செய்தி அல்ல. உலகத்தில் எவர் புத்தகத்தை எழுதினாலும் அதுக்கு முன்னால் உள்ள புத்தகத்தை 4 விஷயத்தை செய்யணும், கோப்பி அடிச்சுட்டா ஆகணும். ஆனால் குர்ஆன் சுன்னா அப்படி அல்ல. நேரடியாக யாரிடமிருந்து வருவது? இன்னுக்கு சொந்தக்காரர்கள் வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி செய்திகளை எப்படி அணுக வேண்டும் என்பதில் தான் நமது ஈமானுக்கும் ஹிதாயத்துக்கும் பாதுகாப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. இதை தவறான முறையில் அணுக ஆரம்பித்த நேரத்திலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நிறைய வழிகேடுகள் என்ன செய்தன வர ஆரம்பித்தன. உதாரணமாக பாருங்கள், எப்படி இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. அதாவது எல்லா விஷயங்களும் இந்த மாதிரியான துர்க்கமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். இப்ப அறவே அடிப்படையில் யோசிப்பாங்க. உங்களுக்கு அதாவது கேட்காத வரைக்கும் நல்லது. உலகத்துல வந்து எப்படி சிந்திக்கிறாங்க என்கின்ற கோணத்தை நம்ம அந்த வழிகளை காரணம் போட்டுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம தப்பிடும். நம்ம ஒன்று போட ஆரம்பிச்சோமா அதை சிந்திக்கும். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சிந்திக்காம, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். காஃபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைவான். முஸ்லிம் தீமை செய்தால் நரகம் நுழைவான். இப்ப நம்ம அளவியல் அடிப்படையில் யோசிக்க சொன்னா, சரியான அளவு முறையில் யோசிக்க எது நீதி இதான் யோசிக்கிறது. நிலைக்கா இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால், காஃபிர் இவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாது. மற்றபடி எல்லா விதமான நன்மையும் அவன் செய்யலாம். ஒரு முஸ்லிம் என்னென்ன நன்மைலாம் இந்த சமுதாயத்துக்கு செய்வானோ அத்தனை நன்மை செய்யலாம். பூனைக்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம் நடக்கும். இப்படியே வாழ்க்கை போகலாது. பூனைக்கு நான் தண்ணி கொடுத்தா சொர்க்கம் பாவங்கள்லாம் பண்ணி போயிடும். அவன் பூனைகளை உலகத்துள்ள எல்லா காலையும் தண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ நன்மையான வேலை செய்யலாம். ஆனா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சரி, ஒரு முஸ்லிம் அத்தனை பஞ்சமா பாதத்தை என்ன செய்யலாம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த அடிப்படை, அதாவது ஒரு காஃபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒரு முஸ்லிம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது? நரகம் நுழையும் அப்படின்னு சொல்லணும். இது வாத அடிப்படையில் இருந்தாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்றது? ஒரு முஸ்லிம், ஒரு காஃபிர் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவன் குஃப்ரில் இருக்கும் வரைக்கும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒரு முஸ்லிம் எவ்வளவு தீமை செய்தாலும் அல்லாஹ் தஆலாவை நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? சொர்க்கம் நுழைவான். அல்லாஹ் மன்னித்தால் அவன் சொர்க்கம் நுழைவான். எனவே இந்த இடத்துல நுழைஞ்ச போது அழகே நுழைஞ்சு போகும். ஆனால் இந்த சிந்தனை எடுத்த ஒரு குரூப் தான் முர்ஜியா. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு குழுவே இருக்குது. கடந்த காலத்தில் என்ன, ஒரு முஸ்லீம் ஆகிட்டு நான் எவ்வளவு பாவம் செய்யலாம் என்கிற அமைப்புல ஒரு சிந்தனை போக்கு இங்கு உருவாகிச்சு. அவங்க அதுக்கு சார்பாக செஞ்சாங்க. இந்த மாதிரியான வசனங்களை என்ன செய்தார்கள்? எடுக்க ஆரம்பித்தார். இஸ்லாமிய சமுதாயம் சொல்றது நரகம் நுழைவார்கள். அவன் பாவம் செஞ்சா நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் நாயினா தான் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கம் நுழைய வைப்பான். அல்லாஹ் அப்படி இல்லைன்னா நரகம் நுழைவார்கள் இஸ்லாம் செய்வது சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல செஞ்சாங்க இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான். இந்த அளவியல் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு உதாரணம் பாருங்க. உதாரணம் ஞாபகம் இருக்கு. அர்ஷ் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அர்ஷ் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல இருக்கிறார். அல்லாஹ் தன்னை பத்தி ஒரு செய்தி சொல்றான். அல்லாஹ்வை பத்தி அறிவதற்கு அல்லாஹ் சொல்வதை தவிர எங்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்ல. அல்லாஹ் தன் மகிமை ஒரு செய்தியை சொல்றான். நம்மளுடைய கடமை. காரணம் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்வதற்கு வேற வழி இல்லை. எங்களுக்கு
அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றது வேறு வழி இல்லை. நம்புவோம். இதனால தான் நம்புவோம். இதற்கு இந்த அளவையின் சிந்தனை வந்து எப்படி வச்சாலும் தெரியுமா? போட்டு பாருங்க. அல்லாஹ் அர்ஷ், அல்லாஹ் இருக்கக்கூடிய அர்ஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு சமமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த மூணுல தவிர வேறொன்றா இருக்குமா? இயலாது. பெரிது, சிறிது, சமமாக, இதை தவிர வேற ஒன்று செய்யலாது, இருக்க இயலாது. அப்ப நம்ம யோசிச்சோமா பிரிச்சாச்சு. இப்ப இதுக்குள்ள நீங்க எதை போட மெச்சாக தான் எடுக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை விட பெரிது என்ன செய்யாது சொல்றது அல்லாஹு அக்பர், அவர்தான் மிக பெரியவர். அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும் என்ன பிள்ளை? அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறார் என்று சொன்னா அது அல்லாஹ் புதுசா செய்யும் குறிக்கும். எனவே அல்லாஹ் சொல்றது பார்த்தா அல்லாஹ் தாலா முழுமையாக அரிசி இல்லை என்று செய்யும், அதுல இருக்கும். சரி, அல்லாஹ்வுக்கு சமனாக இருக்குது என்று சொன்னீங்கன்னா அல்லாஹ் அரிசி சமனாக என்ன நல்ல வழி? அல்லாஹ்வுக்கு அரிசி இருக்கிறதா நல்ல வழி. சரிங்களா? அரிசி என்றால் என்ன தெரியுமா? அவரது ஆட்சிக்கான அடையாளம், அவரது ஆட்சிக்கான அடையாளம். ஏன் இதுக்குள்ள வந்தது? குர்ஆன் வசனம் என்ன இந்த விளக்கத்துக்கு தேவையா இருக்குதா? அல் குர்ஆன் வசனத்துக்கு ஒரு விளக்கம் தேவையா இருக்குதா? முஸ்லிம்களுடைய ஈமானிய நம்பிக்கைக்கு அற்புதமான விளக்கம் தேவையா இருக்குதா? இருக்கல. ஆனால் என்றைக்கு நம்ம ஈமானிய பலம் நம்மளுக்கு குறைஞ்சது, என்றைக்கு இறைவனோட அந்த இஸ்லாமுடைய தன்மை குறைஞ்சது, என்றைக்கு இந்த ஹிதாயத்துடைய அந்த தொடர்பு குறைஞ்சது, அவர்களுக்கு என்ன ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் நம்ம குர்ஆன் சுன்னாவை இந்த அமைப்புல விளங்கப்படுத்த வேண்டும் என்ற பாதிப்பு தான், இந்த அளவையில் கூடாக விளங்கப்படுத்த வேண்டும் என்கிற பாதிப்பு தான் இந்த இடத்துக்கு செய்து கொண்டு வந்து சேர்த்தது என்பதை நம்ம புரிந்துகொள்ளும். இது ஒரு உதாரணம், சிந்தனை ஒரு நிரூபிக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய விஞ்ஞான என்ன? விஞ்ஞான சயின்டிபிக். எது சயின்ஸ் தெரியாது. ஏன்னா சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்கள் சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்கள் அப்படி அமர்த்தி கேட்டதில்லை. எங்களுக்கு சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்கள் யார் தெரியும்? ஒரு விஞ்ஞானத்துறை ஒரு ஆசிரியராக இருப்பான், அவர் அந்த துறை தேர்ச்சி நம்ம. ஆனா துறை தேர்ச்சி என்பது அப்படியே இல்லை. துறை தேர்ச்சி என்பது அது ஒரு கால கடந்த நிலைமைக்கு போகணும். என்ன நடக்குது தெரியுமா? எதை எடுத்தாலும் சயின்டிபிக் இது ப்ரூவ் பண்ணப்பட்டது, இந்த வசனம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுல அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. எதுல வசனத்துல சந்தோஷம் இல்லை, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான் என்பதை விட எப்படி பேச்சிலே இந்த வசனத்தை விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிற வசனத்துல என்ன அர்த்தம் வருது? அவங்களே நிரூபிச்சுக்காங்க போயிருமா? அப்படித்தானே? இது அர்த்தத்தை பார்க்க எங்களுக்கு தெரியாம வருது, எங்களுக்கு தெரியாமலே அது வருகிறது. விளங்கிட்டா? இது ஏன் இப்படி வருகிறது? அப்ப ஏன் இந்த மாதிரியான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்? எங்களோட சிந்தனையில எதுவோ என்ன செய்திருக்கிறது, ஃபீட் பண்ணப்பட்டது, எங்களுக்கு தெரியாம சிந்திக்கிற நிலை வந்திருக்கும். எனது உரை நடந்த ஒரு தவறான ஒரு அதாவது ஒரு கட்டிங் சொல்லுவதுதான் இந்த இடத்துல நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறோமோ அப்படிதான் நம்மளுக்கு தெரியாம நம்ம பேசுவோம். இது போல 1000 தவறு நடக்கும். ஒரு உரை அறிவும் யூகமும் என்ற ஒரு இடத்துல பேசுவோம். அறிவும் யூகம், அறிவென்றால் என்ன, யூகம் என்றால் என்ன என்ற ஒரு தலைவர். அப்ப அறிவுக்கு டெபினிஷன் கொடுக்கிற இடத்துல, வரைவிலக்கணம் கொடுக்கிற இடத்துல நான் சொல்றேன், ஒரு சக்தியை பற்றியோ ஒரு சடத்தை பற்றியோ உண்மையான தகவல், ஒரு சக்தியை பற்றியோ அல்லது ஒரு சடத்தை பற்றியோ பவரை பற்றியோ மெட்டீரியலை பற்றியோ உண்மையான ஒரு தகவல், இதுதான் என்னது அறிவு. இது பண்றது உண்மையான தகவல். இது ரெண்டை பற்றி உலகத்தை இந்த ரெண்டாவது தான் சயின்ஸ்ல பிரிச்சுப்பாங்க. சயின்ஸ்ல செஞ்சுப்பாங்க, இது ரெண்டாவது தான் பிரிச்சுப்பாங்க. ஒன்று சக்தி, இரண்டாவது சடம். சடம் இந்த பொருட்களை குறிக்கும். இந்த பொருட்கள் அழிந்தா என்ன மாறும்? சக்தியா மாறும், அது ஒரு பவரா மாறும். எப்பொழுதும் நீங்க சடத்தை அழிக்க என்ன செய்யும்? உலகத்துக்கு ஒரு பவரா மாறும். எனவே சடம் சக்தி இரண்டும் தான், ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு படித்து தரப்பட்டிருக்கு. அறிவு யூகம் என்று சொல்லிட்டு சடத்தை பற்றியோ சக்தியை பற்றியோ உண்மையான தகவல் என்று சொல்லிட்டு போய் இந்த பத்தி ஒரு பில்டிங்கை பத்தி ஒரு ஆளை பற்றி உண்மையான தகவல், அல்லாஹ்வை பற்றி உண்மையான தகவல், சொர்க்கத்தை பற்றி உண்மையான தகவல், நபியை பற்றி உண்மையான தகவல், இவைகள் எல்லாம் சடம் சக்தியில் அடைப்பு போயிட்டு எனக்கு பெருசா தகவல். இது எப்படி கிளிப்பாக மாறி வருதுன்னு சொன்னால் இணை வைக்கும் மகாமி. எப்படி வருது? இணை வைக்கும் மகாமி. என்ன இணை வச்சுட்டு சொல்லி எடுத்து பார்த்தா அல்லாஹ்வை சடம் என்ற லிஸ்ட்ல செஞ்சுக்கிறாரு, சேர்த்திருக்கிறார். அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாரு? சடம் என்ற லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா சடம் தான் என்ன செய்கிறது வர. ஆனா சடம் சொல்ல வரல, அந்த இடத்துல இறைவன் சடம் என்ன செய்யல நான் சொல்ல வரல. ஆனா இந்த சிந்தனை
சடம் சக்தி இருவகைப்படும். ஏன் நாம் படிக்கிற நூல்கள் எல்லாம் ஈமானிய பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, ஆன்மீக பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களுடைய பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். விளங்குதா? டார்வினிசத்தை பின்பற்றக்கூடியவருடைய நூல்கள். அதுல அவன் காணக்கூடியது ரெண்டே இருக்கிறான். ஒண்ணு சடம் சக்தி, இரண்டு தவிர இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் போய் சொல்றாங்க, எல்லாமே அல்லாஹ்னு சொல்றவங்க விஞ்ஞானத்துக்கு எப்படி குறிப்பாங்க தெரியுமா? உலகத்துல உள்ள எல்லா சடங்கள் பலிதான் எல்லாரும் சத்தியமா அல்லாஹ் தான் சக்தி. வயபதா வலியுரம்பிக்க துர்ஜலாலி வலிக்கிறான். எல்லாமே அழிந்துவிடும், இறைவன் மட்டும் நெஞ்சுவான சக்தியை தான் குறிக்கும். எல்லாமே இறைவன். இதெல்லாம் அழிஞ்சா இன்னும் சக்தியா செஞ்சிருமா? தனி சக்தி. இப்படி வேற விஞ்ஞானமா இருக்கு. சரியா? இப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம இந்த தவறு ஏன் வந்தது என்று யோசிக்கிறது. அதுக்கான தவறை நம்ம சொல்லிக்க கூடாத நோக்கம் நம்மளுக்கு இருக்கவில்லை. இந்த தவறான அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோமோ அந்த அடிப்படையில் நம்ம சிந்திக்கப்படவும் நம்மளுக்கே தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கப்படும். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் அல்-யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. உன் பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பா, அதாவது ஆதாரமாக உனது உடலை நாம் காப்பாற்றுவோம். யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னா? ஃபிரௌனை. அப்படித்தானே? இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புறதை விட எதை நம்புறோம்? ஏற்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறார்களே ஃபிரௌனுடைய உடல், அதான் நம்புறோம். ஜியாரத்தா இல்லை, ஜியாரத்துல அரபில சந்தி விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எப்படி நபி அவர்களை ஜியாரத் செய்யறதுக்கு இங்க வரோம், அதே மாதிரி போறாங்க டிராவல்ஸ்ல. எகிப்து, மதீனா, ஃபிரௌனுடைய விசிட் பண்ணி அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை விசிட் பண்ணலாம். அப்படி செய்யறாங்க இல்ல? எங்களுக்கு எப்படியோ பிள்ளைகள் வலிக்குதா? பிள்ளைகள் வலிக்குது. இது படிப்பினைக்காகும். ஃபிரௌனுடைய உடலை படிப்பினை விட்டு இஸ்லாத்துக்கு வந்த யாராவது படிப்பினை விஷயம். ஆனா எங்க மனசுல இந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஃபிரௌனுடைய உடல் என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? என்ன விஞ்ஞானி வந்து விசாரி ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லி விளங்கினா எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது? இதுதான் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம். ஃபிரௌனுடைய உடல் என்னன்னு சொல்லிட்டாங்க. 5000 வருஷம் இந்த வசனம் இறங்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் 5000 வருடம். ஃபிரௌனோட உடலுக்கு 3 வருஷம் இல்லை. விளங்கினா 5000 1000 கூட்டில என்ன 6000 வருடம். அல்-யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக உன் உடம்பை பாதுகாக்கணும்னா உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கணும். நம்மளா உதவி பண்ணி விளையாடு. இதுதான் ஃபிரௌனோட உடல்னு சொல்லி உதவி பண்ணி ஃபிரௌனோட தம்பியை நானா மாத்திக்கிற கரல்ல விளையாடா. அதே மாதிரி ஒரு புதிய குடியரசு சிந்திக்க ஆட்பட்டிருக்கிறது. இது வந்து யாராக இருக்கலாம், பராவுல எந்த விஷயம் இருக்கலாம் அப்படின்றது பிறப்பிப்பு. இன்னொரு பேர் கேள்வி, பிறப்பிப்பு இருக்கக்கூடிய 5000 செஞ்சோம் அந்த உடம்பு வேலைக்கு அந்த பாராவசி என்ன அது பாதுகாப்படுத்தானே இது. அதுக்கு என்ன அது ஒரு தவசி, அது வந்து கெமிக்கலால் பாதுகாப்படுகிறது. இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாக்க இருக்குது. அதான் விளம்பரம். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் நம்மளோட சிந்தனைக்கு இப்படி ஒரு ஹல்த், ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொள்ளும்? எந்த ஒரு அறிவையும் குர்ஆன் சுன்னாவை நம்ம ரத்து பண்ணாம எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் குழப்பங்களை உருவாக்கி கொள்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துக்கிறாங்க கேட்டா நம்ம எக்ஸிவார பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு. நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பேரெல்லாம் பார்க்கறது இல்லை. யாரா நம்ம நம்பினோட இருந்தா பிற்போக்குவாதம் படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் இது நம்ம பொதுமக்கள் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கை இருக்கிறார்களுடைய. சவுதி அரேபியாவோட எல்லா உலகமான குரானை தான் எழுதினாங்க. இது ஒரு குரான் வந்து போலியான நம்பிக்கை, இப்படி நம்ப கூடாது. யார் சொன்னது எங்களுக்கு? ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்பு நல்லவங்களை எப்படி சொன்னா அந்த வசனத்தை சரியா விளங்கணும். இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தலைப்பில் அல்-யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ரெண்டு பின்னால் இருக்குது. காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கினா காலத்துக்கு பின்னாலே இருக்குது, கடலுக்கு பின்னாலே இருக்குது. அப்படியே இல்லையா? யார் காலம் அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னாலன்னா ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள, ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாமே காலத்துக்கு பின்னால் தான். அப்ப 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கணும்? ஏன் அவன் பார்க்கல? ஆயத்தை தானே, அத்தாட்சியாக தானே, அத்தாட்சியை தானே பாதுகாக்கணும். எப்ப அத்தாட்சியா மாறும்? முன்னால எடுத்தாதான், முன்னால இருந்தா தான் சரி அத்தாட்சியா மாறும். இந்த 5000 வருஷமா யாருக்கு அத்தாட்சி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சி. இந்த 5000 வருஷமா யாருக்கு வேணுது அத்தாட்சி? நபித்தோட கூட கேட்கலாம். அல்லாஹ் சொல்றது நீங்க
அமருல் ஆசாத் என்ன சொன்னாங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எப்படி நம்ம 5000 வருஷம் காலத்தால் பிடிக்குது. அப்ப அவர்களுக்கு அத்தாட்சி ஆயிருக்கு. யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள். அப்படிதானே? கடல் மூழ்குனா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு? அவர்கள் தான். இதோட இருந்து வந்தா அந்த ஊரை சொல்றது, இந்த கூண்டு அடிவன் கல்வ காய, உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சி, நீ கடவுள் கிடையாது, நீ வெறும் பிணம். நிலையா உன்னால் ஒளிமெல்ல முடியாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நீ மூழ்கடித்து மரணிக்க, அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். உணவு வெளியே போட்டா கடவுள் நிலையில் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சு உறுதியாகி கன்ஃபார்ம் ஆகி இந்த கூண்டு அடிவன் கல்வ காய இல்லா எவ்வளவு எங்க மரமே நாள் வரைக்கும் பாதுகாப்பேன். எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்பேன். எகிப்துக்கு பிசினஸ் விளையா இதனா எகிப்துக்கு பிசினஸ் எத்தனை இஸ்லாமியர்கள் ஆய்வு செய்ய, எத்தனை சயின்ஸ் அதோட யாரு மனுஷன் முகில் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு இந்த காலத்தில் கட்டுக்கதை ஆதாரமான செய்தி. மனுஷன் முகில் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது அவர் வந்து ஃபரோவை பத்தி தனியா கூட எழுதினாரு ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இடத்துல இதெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சொல்லணும் பிரான்ஸுக்கு போச்சா ரிசர்ச் பண்ணிச்சா இப்படி எல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் செய்கின்றன இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்தனை இயன்றளவு குர்ஆன் சுன்னாவுடைய நம்பிக்கை வளர்க்கும். பின்னால யாரா பின்னால் வளர்க்க கொடுத்தா தான் இந்த வசனத்தை திருப்பி பார்க்கின்ற நிலைமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர் அறிஞர்கள் யாருமே நம்புவதில்லை. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய பவராக நான் முஸ்லிம்ஸுக்கு வைக்கிறோமே, இந்த ஒரு செய்தியை வைக்கிறோம், திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, இஸ்லாம் தான் கேட்கணும், என்ன ப்ரூஃப் இதான் கேட்டாங்க, என்ன என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு சயின்டிபிக்கா இந்த காலத்தை ரிசர்ச் பண்றாங்க, முடிய வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணா எல்லா முடியும் சேர்ந்து விளங்கிட்டா எந்த முடியும், எந்த எந்த விஞ்ஞானம் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு, எந்த பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு எங்களுடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓடு இருக்கிறதுக்கு இதான் காரணம். ஜியாரத் அப்படியே அத்தாட்சி. இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள போனா ரசூலுல்லாஹ் எப்படி போறாங்க? போக வாராண்டா, அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னா அழுதவர்களாக நீங்க சொல்லுங்க. அது வகை வரவில்லையா, அழுவது போல நீங்க செய்ய ஒரு உண்டாக்கி கொடுப்போங்க. அவர்களுக்கு கேட்பது உங்களுக்கு கேட்பது. தன்னை கடவுளோட சனோட சிரிச்சு போட்டோ அடிச்சு பக்கத்துல இருந்து புரோட கூடி அதுல போட்டோ அடிச்சு வெளியே சைத்தான் எப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா, சைத்தான் வந்து ஃபிரௌனை உயிரோடு ஃபிரௌனை வைத்து இருந்த பின்னர் எப்படி வளையறதா பாத்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ். இத்தக்கூட இவன் கல்பக ஆயா, உங்கள் பின்னாடி ஒருவருக்கு அத்தாட்சி எப்படி அத்தாட்சி சொல்லுவாங்க, எப்படி அத்தாட்சி யார் என்ன பாகிஸ்தான் பாரோகின் அத்தாட்சியாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் எங்களுடைய முழு விஷயங்கள் அளவை விஞ்ஞான ரீதியாக என்பதெல்லாம் போகணும். விஞ்ஞானம் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் தான் விஞ்ஞானத்தோடு முரண்படாத, நிரூபிக்கப்பட்ட உண்மையோடு முரண்படாத ஒரே மார்க்கம். வேற எல்லா மார்க்கமும் முரண்பட்டு போயிடும். ப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த விஞ்ஞான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யும், அப்படியே நேர்பட்டு போவதை நீங்கள் காணலாம். அப்படி ஏராளமான விஷயங்கள் என்ன செய்திருக்கின்றன, நிரூபணமாக இருக்கின்றன. அதுக்காக வேண்டி அலந்தர கைஃபை உணவு அணுகுண்டோடையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த போடப்பட்டது ஏசியோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது ஏசி கண்டுபிடிச்சாங்க. எல்லா மக்கள் படித்த மக்கள் சொல்லல, சாதாரணமா சொல்றாங்க. இல்லைங்களா, இவைடா அது நெருப்புக்குள்ளே இருக்குள்ள நீங்க வரீங்களா, சூட்டுக்குள்ள கூட இருந்தால் ஏசி. அதை வச்சுட்டாங்க. ஏர் கண்டிஷன்ன்றது என்னன்னு அந்த கன்செப்ட் தெரியாது. ஏர் கண்டிஷன் கூடுதா வந்தது இல்ல, அதையே தெரியாம பேசுறாங்க. விளக்கம் சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமது சிந்தனை இதை வச்சு இதை நம்ம இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம சிந்தனை தூய்மையாக அல்லாஹ்வுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை என்கின்ற அமைப்பிலான நம்பிக்கை பேஸ்மெண்ட் அதான் இருக்கும். நம்ம எதை நம்பினாலும் எது பேசியே இருக்கணும், அது ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் தான் நம்ம சிந்தனையில பேச்சுல ஃபர்ஸ்ட் தான். இங்க ஃபர்ஸ்ட் இல்ல, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக இல்லை, இது ஃபர்ஸ்டாக வருமாக இருந்தால் அந்த அளவுக்கு வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனநிலைக்கு நாங்கள் வருவமாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், எங்களால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நான் இன்னும் சில விஷயங்களை அதாவது சொல்ல வந்தேன், நேரம் என்ன செய்ய போவாது. நான் நுழைந்தேன்னு சொன்னா இன்னொரு பகுதியில் என்ன செய்ய போகும். 3 விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த தொடர்பு அடுத்த சந்திப்பிலும் நான் இதில் இன்னும் ஒரு 3-4 பகுதிகள் பேச வேண்டும் நினைக்கிறேன். சில விஷயங்கள் சுருக்கமாக பேச நினைத்து வந்து விரிவாகிறேன். அதனால் என்னால் கூட பிரயோஜனம் இருக்கலாம். 3 விஷயங்கள். ஒன்று அல்-ஹிதாயா, இரண்டாவது இக்லாஸ், மூணாவது இஸ்திஸ்லாம் பில் கிதாபி வ சுன்னah. முதலாவது ஹிதாயா, நேர்வழி.
இரண்டாவது இஹ்லாஸ், எத்திலையும் நாம் உண்மை அறிகின்ற நோக்கம் இறைவனுக்காக தவிர அளிக்கின்ற வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ளும். எண்ணம் இல்லைன்னு எல்லாரும் கரெக்ட் ஆகிட்டாங்க, பரிசோதித்து உண்மையாக அப்படிதான் இருக்கிறாங்க. மூன்றாவது இஸ்திஸ்லாம் பில் கிதாபி வ சுன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்படி உள்ளேயே கண்டுபிடிது. குர்ஆன் சுன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய பேசிக்காக குர்ஆனும் சுன்னாவும் செய்யணும் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிட்டு அதுக்கு இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் என்பது எல்லாமே நல்லதுதான், வெட்கத்துல கெட்டது என்கின்ற ஒன்று இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு முன்னால் உள்ள மக்களுக்கு பேசுறாங்க. அங்க ஒரு மனிதர் இருந்தார், அவரை குர்ஆன் சொன்னா படிக்கக்கூடிய மனிதர், வேற வேற புத்தகம் படிச்சுப்பாங்க. அப்படி உள்ள மனிதர் அவர் சொல்றாரு, இல்ல வெட்கத்துல ஒரு 3 நாள் வகை இருக்கு, நான் படிச்சுக்கிறேன். வெட்கத்துல ஒரு 3 நாள் வகை இருக்கு. சில வெட்கம் ஆகவே ஆகாது, சில வெட்கம் ஆகவே ஆகாதுன்னு அவர் சொல்றாரு. அவர் புத்தகத்தை படிச்சுதான் சொல்றாரு. அப்ப இப்ராஹிம் ஹசன் சொல்றாரு, அக்கூனு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதை உருவாக்கணும் தெரியுமா? இதை உருவாக்கணும். நம்ம உருவாக்கி பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். உடனே நாங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்னதை போதா பார்த்துக்கணும். அது வேறு, சொல்லாத நம்பியோட பண்ணக்கூடாது. சொன்னதே எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்ச போறவும் இது உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, முரண்படக்கூடிய விஷயம். மற்றபடி எதை படிக்கலாம். அவர் சொல்றாரு, அக்கூனு கால ரசூலுல்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன்னு நான் சொல்றேன். அவர் திருப்பி அவர் படிச்சவர் இல்ல, அதுல மீன் உசை மீன் உஷார், அது நல்லது இருக்கிறது கெட்டது இரண்டு மூணு கூட சொன்னார். உடனே உருவான விஷயங்கள் இவர் ஒரு நயவஞ்சகராக இருக்கலாம், இவர் ஒரு முனாஃபிக்காக இருக்கலாம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், திருப்பி என்ன செய்றேன் சொல்றேன், இவர் செய்றார் மீன் உசை மீன் உஷார் அப்படின்றாரு. அப்போ பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, இல்ல நல்ல மனிதர் தான், தெரியாம என்ன செய்றாரு இவர் பேசுறாரு, ஆர்வம் படுத்துறாரு. அந்த செய்தி அப்படி செய்யணும் பார்க்கணும். அன்புள்ள சகோதரரை நினைச்சு பாருங்க, இன்னொரு செய்தி சொல்லிக் கொடுத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவாரிஜிகள் பகுதியில அந்த ஹவாரிஜிகள் கேட்பதை கூட ஒரு பெண்மணி ஆயிஷா வந்து கேட்கிறாங்க. ஆயிஷா உம்முல் முஃமினீன், பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட காலத்தில் விடுகின்ற நோம்பை, விடுகின்ற தொழுகை, மற்றைய காலத்தில் தொழுகை கலா செய்ய தேவையில்லை, நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீ ஏன் ஒரு மூமினுடைய சிஸ்டம் எடுத்துக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் வானாட்டாரு, இதை வேணும்ட்டாரு, செஞ்சுட்டு போவோம். அவங்க கேட்கிற ஏழு கேட்டோடனே ஆயிஷாவை திருப்பி என்ன கேட்குமா, அஹரூயத்தின் நந்தி, அஹரூயத்தின் நந்தி. நீங்க வந்து ஹவாரிஜில் உள்ள ஏரியாவில் வரீங்க, ஹவாரிஜி யோசிப்பாங்க, எது வசத்து கடும்போக்கு இல்லைங்களா, கடும்போக்கான சிந்தனை, கிறிஸ்தவர்கள் கொள்ளணும், ஷியாக்கள் கொள்ளணும் இல்லைங்களா, இந்த மாதிரி சிந்தனை இல்லைங்களா, இதான் ஹவாரிஜில் எப்பயும் வேலை. இந்த மாதிரியான கேட்க ஹரூயத்தின் நந்தி. நீங்க வந்து ஹரூயாவான்னு கேட்பேன், நான் ஹரூயா இல்லை, நான் வந்து ஜஸ்ட் கேள்வி, அவ்வளோதான், கேள்வி கேட்கிறேன். அப்ப நம்ம என்ன வேணா சொல்லுவோம், இது ஒரு 10 நிமிஷம் வந்து சொல்லலாம். நம்ம எல்லாம் விளக்கறாங்க. என்ன சொல்லுங்க, தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 நேரம் நோன் பண்ணால் அது ஒண்ணுதான், அது எந்த வெட்டும் இல்லை, வேலை பாதிக்காது, அதனால தொழிலை என்ன செய்யறதில்ல, கலா செய்ய சொல்லுது, விளக்கம் சொல்லணும். ஆயிஷா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு அந்த காலம் முடிந்த அப்படின்னா தொழ வேண்டாம், நோம்ப கலா செய்ய செஞ்சாங்க. தொழுகை ஏவவில்லை, நோன்பை கலா செய்யுமாறு இருந்தாங்க. அதனாலதான் இப்படி செய்யணும், அதனாலதான் இப்படி செய்யணும். எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லல, அதே செய்தியை திருப்பி செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, சில பேருக்கு இந்த செய்தியை அறியாம வேண்டியமா செய்தியை சொன்னாங்க, அந்த பெண்மணி செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை சொல்ல எக்ஸ்ட்ரா விளக்கங்களை சேர்த்து சொன்னா தான் செய்யும், எடுபடும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும், மனசுக்கு அப்படியா இல்லை சொல்லுவோம். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமில் கிதாபில் சொன்னா நமக்கு மேலதிகமான நூல்களை படிப்பது, ஆய்வு செய்வது, துறை தேர்ச்சி, இஸ்லாம் வர வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கிறது, படிக்க எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் சொல்வது அடிப்படை என்கின்ற மனோபக்குவத்துக்கு வந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக பல இடங்கள் அல்லாஹ் என்ன செய்யலாம், அதாவது எங்களை நல்ல வழியில் நடத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஆகுவார். அப்படிப்பட்ட நேர்வழி அல்லாஹ் தர வேண்டும். அடிக்கடி ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிற நேரத்தில் அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஒளியை, அந்த அழகான வழிகாட்டலை தந்தருள்வானாக.